திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 60 ஆடுகளை பலியிட்டு ஆயிரக்கணக்கானோருக்கு சுட சுட கறி விருந்து பரிமாறப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அனுப்பப்பட்டி கிராமத்தில் காவல் தெய்வமாக கரும்பாறை முத்தையா சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் திருவிழா களை கட்டியது. பக்தர்களால் நேர்த்திக்கடனாக விடப்பட்ட 60 ஆடுகள் பலியிடப்பட்டு 3000 கிலோ அரிசியை கொண்டு சோறும் தயார் செய்யப்பட்டு மலை போல் குவித்து வைக்கப்பட்டது. பின்னர் கரும்பாறை முத்தையா சுவாமிக்கு படையலிடப்பட்டு வாழை இலையில் சுட சுட சோறும் ஆட்டுக்கறி குழம்பும் பரிமாறப்பட்டது. இந்த ஆண்கள் மட்டுமே பங்கேற்கிற நிகழ்ச்சி. பெண்களுக்கு பிறந்த குழந்தைக்கு கூட இது கிடையாது. அதே மாதிரி நாங்கள் சாப்பிட்டு போன இலை காயிறது வரைக்கும் இந்த ஏரியா பகுதிக்கு பெண்கள் யாரும் வரமாட்டாங்க. இங்கே வாரா இருந்தாலும் இந்த பாறையை விட்டு அங்கே தள்ளி நின்று தான் சாமி கும்பிடுவாங்க. இதுதான் எங்களுடைய வழக்கம். ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு நல்லது கட்டது நடக்கணும்னா சாமி வேண்டிக்கிட்டாங்கன்னா நடக்கும். விழாவில் அனுப்பப்பட்டி, கரடிக்கல், மாவிலிப்பட்டி, செக்கானூரணி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருவிழாவில் பங்கேற்பதன் மூலம் குழந்தை வரம், கல்வி, வேலை வாய்ப்பு, உடல் ஆரோக்கியம் என நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஆண்கள் மட்டுமே சமைக்கிறவங்க சாப்பிடுவாங்க. இங்க என்ன நினைக்கிறோமோ நடக்கும் அடுத்த வருஷம். மற்றபடி எந்த இதுவும் இங்க இருக்காது. நல்லா இருக்கு. இந்த கோயில் விசேஷமா இருக்கு. ஆம்பளை மட்டும் சாப்பிடுறது, எந்த நோய் நொடியில் இருந்தாலும் எது இருந்தாலும் சின்னதுல இருந்து சின்ன பையன் இங்க சாப்பிட்டு போனமாக்க எந்த சீக்கிரம் இருந்தாலும் விட்டு போகும். இந்த சாமி ரொம்ப சச்சுருவான சாமி. ஆம்பளைக்கு மட்டும் கும்பிடுற சாமி. இதை வச்சு முதல்ல 10-20 ஆடுல ஆரம்பிச்சு இன்னைக்கு 60, 70, 80, 100 கிட்ட போகும்னு நினைக்கிறேன். போக போக இப்போ வர நம்ம 500, 100, 200, 300 பீப்புள்ஸ் ஆரம்பிச்சு இப்போ 5000, 10,000 பீப்புள்ஸ்க்கு மேலே போயிட்டே இப்போ இருக்கு. ஸோ அதுக்கேற்றாப்புல இட வசதிகள் முந்திருந்த விட இப்போ நல்ல வசதிகளோட இப்போ பண்ண ஆரம்பிச்சுங்க. இது ஒரு நம்பிக்கை. எங்களுக்கு இந்த சாமி அருள் புரியும். அதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சாமி நினைச்சுக்கணும். இந்த கறி விருந்து திருவிழா கடந்த சில ஆண்டுகளாக சமூக வலைதளங்கள் வாயிலாக பிரபலம் அடைவதால் மதுரை மட்டுமின்றி அண்டை மாவட்ட ஆண்களும் விழாவில் பங்கேற்பது அதிகரித்து வருகிறது. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் கணேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.